வணக்கம். பல்சுவை பெட்டகம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். உறவுகளே, இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற ஊரின் பெயர் சென்னையில் இருக்கின்ற வில்லிவாக்கம். வில்லிவாக்கம் என்ற ஊருக்கு பெயர் அமைந்ததற்கு வரலாற்று சான்றுகள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலிலே வில்லி வள்ளி என்ற இரண்டு மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்ததன் காரணமாகவும் அவர்கள் வில் வித்தையில் சிறந்து விளங்கியதன் காரணமாகவும் வில்லிவாக்கம் என்று இந்த ஊருக்கு பெயர் வந்ததாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. இன்னொன்று வில்வ மரங்கள். வில்வ மரம் என்ற ஒரு மரம் இருக்கிறது, நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த வில்வ மரங்கள் இங்கு மிகுதியாக இருந்திருக்கின்றன. அது காடாக மண்டி மிகுதியான மரங்கள் காணப்பட்டதன் காரணமாக வில்வ மரங்கள் நிறைந்த பகுதியாகி வில்லிவாக்கம் என்று மாறியதாக இன்னொரு செய்தி கூறப்படுகிறது. புராணங்கள் நிலையிலே வைத்து பார்க்கின்ற பொழுது வில்வலன், வாதாபி என்று இரண்டு அரக்கர்கள் இந்த பகுதியிலே இருந்திருக்கிறார்கள். மக்களுக்கு கொடுமை செய்திருக்கிறார்கள். அகத்திய முனிவர் அங்கு வந்து வில்வலனையும் வாதாபியையும் அழித்ததன் காரணமாக அந்த வில்வலன் பெயரிலேயே இந்த ஊர் வில்லிவாக்கம் என்று அழைக்கலாயிற்று என்று கூறுவாரும் உண்டு. மற்றொன்று, இந்த ஊர் நெய்தல் நிலத்தை பக்கத்தில் இருக்கிறது. கொரட்டூர் போன்ற ஊர்களிலே நீர்நிலைகள் மிகுதியாக இருந்ததன் காரணமாக இது நீர்வளம் மிகுந்த பகுதி. வாக்கம் என்றாலும் பாக்கம் என்றாலும் கடற்கரை ஒட்டிய பகுதி என்றுதான் தமிழிலே கொள்ளப்படும். அந்த வகையிலே இந்த ஊர் வில்லிவாக்கம் என்று பல நூறு காலங்களாக இந்த ஊரின் பெயர் அழைக்கப்பட்டு வருகிறது. நன்றி உறவுகளே. இன்று அறிவோம் தெளிவோம். தெளிந்த ஊர் வில்லிவாக்கம். மீண்டும் நாளை வேற ஒரு ஊர்களில் சுற்றி பார்ப்போமா? நன்றி.